ஓம் சகனாபவது சகனௌ புனத்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்தவல்லி 61வது வகுப்பு 9வது அணுவாக்கம் முதல் பகுதி. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி குதச்சனேதி. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி குதச்சனேதி. இதுவரை பிரம்மத்திற்கு பல லட்சணங்கள் பேசப்பட்டது. அந்த பிரம்மத்தை அறிவதில் எவையெல்லாம் சென்று திரும்பி வந்துவிட்டது, இந்த பிரம்ம ஞானத்தின் பலன் என்ன என்ற இந்த பலஸ்ருத்தியெல்லாம் இனி நாம் பார்க்க போகின்றோம். இந்த பிரம்மனை விளக்குகிறேன் என்ற பேர் வழியாக சென்ற வாக்கானது திரும்பி வந்து விட்டதாம், விளக்க முடியாமல். தாம் மட்டும் தனியாக சென்று வந்ததா என்றால் மனதோடு சென்று திரும்பி வந்து விட்டது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக, மனதுடன் சென்று திரும்பி வந்து விட்டது. அப்ராப்ய என்றால் பிரகாசப்படுத்த முடியாமல் திரும்பி வந்து விட்டது, அதை விளக்க முடியாமல் திரும்பி வந்து விட்டது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மனம் வாக்கு இரண்டுமே பிரம்மத்தை பிரகாசப்படுத்த சென்றதாம். ஆனால் என்ன ஆனது, முடியாமல் திரும்பி வந்து விட்டது. அதனால் தெரிகின்றது பிரம்ம வாக்கு மன அகோச்சரம். இப்படிப்பட்ட பிரம்மத்தை தெரிந்து கொண்ட பலன் என்ன, அதையும் சொல்லுகின்றார். ஆக இங்கு நிவர்த்தந்தே என்பதன் பொருள் சப்தமானது பிரம்மத்தை விளக்க முயற்சி செய்தால் அந்த சாமர்த்தியத்தை அது இழந்துவிடும் சொல்கிறார். பொதுவாக நம்மிடத்தில் ஒரு அறிவு இருக்குன்னா அந்த அறிவை பிறருக்கு கொடுப்பதற்கு வாக்கு தான் பயன்படுகின்றது. சப்தத்தை பயன்படுத்தி தான் பிறருக்கு நம்முடைய அறிவை நாம் கொடுத்து வருகின்றோம். ஆனாலும் கூட வாக்காலும் மனதாலும் கூட பிரம்மத்தை நேரடியாக கிரகிக்க முடியாது என்கின்றார். அப்படிப்பட்ட பிரம்மன் என்னிலிருந்து வேறானது என்று வேண்டுமானால் சொல்வதற்கு வாக்கு பயன்படும், மனது பயன்படும். என்னிலிருந்து வேறுபடாமல் ஒன்றாக நானாக இருக்கின்ற ஒன்றை எப்படி எடுத்து விளக்க முடியும்? சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒன்று அருள் நிறைவு உரை உணர்வு கடந்த அப்படி சொல்லி சொல்கிறார். வாக்கு மனம் அணுகாத பேரின்பம் சொல்லி சொல்கிறார். ஆக இங்கே உபனிஷத்தை சப்த பிரமாணமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அதே உபனிஷத் சொல்லுகின்றது, சப்தத்தினால் பிரம்மத்தை அறிய முடியாது. சொல்லால் என்ன பலன், சொல் முடிவைத்தானே தொடர்ந்து பிடி மற்கடம் போல். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தோம். இந்த முரண்பாட்டை சொல்லால் விளக்க முடியாது என்று சொல்களால் தான் சொல்ல முடியும். ஆனால் உபனிஷத்தானது இப்படி சொல்கின்றது என்றால் இங்கே இந்த முரண்பாட்டை நீக்குவதற்காக வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் இந்த விளக்கத்தெல்லாம் பார்த்தோம். வாச்சியார்த்தம் என்றால் நேரடியான அறிவை கொடுக்கும், லட்சியார்த்தம் என்றால் மறைமுகமாக அந்த பொருளை அர்த்தத்தை விளக்கும். சப்தம் அல்லது சொல் ஒன்றாக இருக்கும், புரிந்து கொள்ளும் அர்த்தம் வேறு ஒன்றாக இருக்கும். ஆக லட்சியார்த்தம் என்றால் நேரடியாக இல்லாமல் சொல்லின் துணை கொண்டு சொல்லிற்குள் இல்லாத அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வது. அதுக்கெல்லாம் உதாரணங்கள்லாம் பார்த்தோம். நம்ம சிவப்பு ஓடுகின்றது, வெள்ளை ஓடுகின்றது சொல்லி சொன்னால் வெள்ளை சிவப்பு நிறம் ஓடாது. அந்த நிறத்தை உடைய குதிரையோ அல்லது மாடோ அல்லது விலங்கு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். சிவப்பு ஓடுகின்றது, வெள்ளை ஓடுகின்றது பிரசித்தமான உதாரணம். இந்த விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம், ஜெக லட்சணம், அஜக லட்சணம், ஜெக லட்சணம்லாம் நம்ம பார்த்துருக்கணும். அது தத்துவமசி என்ற வார்த்தையை புரிந்து கொள்வதற்காக வந்த சில முறைகள், அதெல்லாம் நம்ம கைவல் ஞானத்தை விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். ஆக இங்கு வாச்சியார்த்தத்தினால் பிரம்மத்தை விளக்க முடியாது என்பதுதான் இங்கு சாரம். வாக்கானது மனதுடன் எந்த பிரம்மத்தை விளக்க முடியாமல் திரும்பி வந்து விட்டதோ அப்படிப்பட்ட பிரம்மத்தினுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை அறிபவன்.
அதுதான் சொல்கிறார். அடுத்து ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். பிரம்மனக என்றால் பரம்பொருளுடைய ஆனந்த சொரூபத்தை, நானாகவே இருக்கக்கூடிய அந்த இயல்பை சொரூபத்தை, வித்வான் அறிபவன் அல்லது அறிந்து, ஞாத்வா யார் அறிகின்றார்களோ பிரம்மத்தினுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை அறிபவன். இங்கே பிரம்மத்தினுடைய ஆனந்த ஸ்வரூபம் என்றால் உடைய என்பது நாம் எப்படி அர்த்தம் படுத்தணும்னு சொல்லி பார்த்து, என்னுடையதுன்னா என்னிலிருந்து வேறு ஆனது தான் எந்த பொருளாக இருந்தால், என்னுடைய உடம்பு, என்னுடைய மனது, என்னுடைய பேனா, என்னுடைய பென்சில், என்னுடைய புத்தகம் சொல்லி என்னிலிருந்து வேறு ஆனது தான். ஆக அப்படி அர்த்தம் எடுத்து கொள்ளாமல் நானேவாக இருப்பது. இங்கே ஆறாவது வேற்றுமை. இங்கே சம்பந்தம் இருப்பதை போல தெரிந்தாலும் கூட உண்மையில் சம்பந்தம் கிடையாது சொல்லி சொன்னோம். நெருப்பினுடைய உஷ்ணம் சொல்லி சொல்கிறோம். அப்போ உஷ்ணத்தை நெருப்பை பிரிக்க முடியுமா? ஆனால் வார்த்தையில் அப்படி சொல்லுகின்றோம். அப்படி சொல்வதற்கு ஔபச்சாரிக சம்பந்தம் அப்படி சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். உபச்சாரமாக சொல்வது, பேருக்கு சொல்வது, உண்மையில் சம்பந்தம் இல்லை என்பது தான் அதுக்கு அர்த்தம். சம்பந்தத்தை போல தெரிகின்றது. அதே போல இங்கு பிரம்மனக சைத்தன்யம், பிரம்மனுடைய சைத்தன்யம் சொல்லி சொன்னால் பிரம்மன் வேறு சைத்தன்யம் வேறு இல்லை, பிரம்மனே சைத்தன்யம், பிரம்மனே ஆனந்தம் என்று நாம் மாற்றி அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரம்மத்தை ஆனந்தமாக தெரிந்து கொண்டவன், பிரம்மனை நானே ஆனந்தம் என்று புரிந்து கொண்டவன், நான் புரிந்து கொண்டேன் என்றால் என்னை நான் எப்படி தெரிந்து கொண்டேன்? அந்த பிரம்மனிடமிருந்து வேறுபடாதவனாக அறிந்து கொண்டேன். அதிலிருந்து வேறுபடாத ஒன்றாக, ஆத்மாவிடமிருந்து வேறுபடாத பிரம்மத்தை ஆனந்தமாக அறிபவன். ஆக நான் என்னிடமிருந்து வேறுபடாத பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஆத்மாவாக ஆனந்தத்தை அறிந்து, முடிவில் நான் ஆனந்த ஸ்வரூபம் என்று எனக்கு புரிந்து, ந பிபேத்தி குதச்ச நேத்தி. ந பிபேத்தி என்றால் அவன் பயப்படுவதில்லை. குதச்சன எதிலிருந்தும் எந்த பொருளிலிருந்தும் பயப்படுவதில்லைன்னு சொல்லி அர்த்தம். இதுதான் ஞானத்தினுடைய பலன். நானே அந்த ஆனந்த பிரம்மமாக அறிந்த பிறகு வருகின்ற பலனாக, ஞான பலனாக சொல்லுகின்ற. குதச்சன என்றால் எந்த வஸ்துவிடமிருந்தும் பயத்தை அடைவதில்லை. இதே மந்திரம் 4வது அணுவாக்கத்திலும் வந்தது. இதே கருத்து அங்கு மனோமய கோஷத்தில் வந்தது. அங்கே கதாச்சன, இங்கு குதச்சன என்று வந்திருக்கு. அங்கே மனோமயத்தை பற்றி விசாரம், இங்கே பிரம்மத்தை பற்றி விசாரம் தான் வித்தியாசம். இதுவரையிலும் சென்ற வகுப்பில் நாம் நிறைவாக பார்த்து முடித்த விஷயங்கள். அங்கே மனோமய விஷயத்தில் மனதை சமஷ்டி வெஷ்டி ஐக்கிய உபாசனை செய்தவன் அவனுக்கு பயம் மட்டும் இருக்காது என்று அங்கு பயமானது நீக்கி பலனை சொன்னது. இங்கு மோட்ச பலனான அபயத்தை சொல்கின்றது. அங்கு மோட்ச பலனான அபயம் அங்கு சொல்லப்படவில்லை. இங்கு சொல்லுவது மோட்ச பலனான அபயம். அங்கே சொன்னது தற்காலிகமான பயம் அவனுக்கு போய்விட்டது. தைரியமாக இருந்து இந்த உலகத்தையும் சுகத்தையும் அனுபவிப்பான் என்று சொன்னது. இங்கே வருகின்ற அபயம் என்பது, பயமின்மை என்பது மோட்சஸ்வரூபமான அபயம். ஆகவே ஆச்சாரியர் சொல்லுகின்றார், அங்கே உபாசனையில் கிடைத்த பய நிவர்த்தி, அங்கு பயமாத்திர நிவர்த்தி, பயம் மட்டும் நீங்குகின்றது. இங்கே பயத்திற்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை சேர்ந்து நிவர்த்தி செய்கின்றது. உதாரணம் சொல்லலாம், தலைவலி அல்லது வயிற்று வலி, ஏதோ பெயின் கில்லர் கொடுத்தாங்கன்னா தற்காலிக நிவர்த்தி. ஆனால் தலைவலியோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சோம்னா நிரந்தர நிவர்த்தி. ஆக உபாசனையினால் நீங்குகின்ற பயம் பெயின் கில்லர் போலன்னு வச்சுக்கோங்களேன், பயம் மட்டும் நீங்குகின்றது. பயத்திற்கு காரணமான துவைத தர்சனம், அஞ்ஞானம் அப்படியே அவனிடத்தில் இருக்கின்றது. இங்கே பயத்திற்கு நிமித்தமாக இருக்கின்ற அந்த துவைத தர்சனம் இருமையும் சேர்ந்து நிவர்த்தி ஆகி விடுகின்றது. ஆகவே குதச்சன என்ற இடத்துல மோட்சம் சொல்லி போட்டுக்கணும். ஆமாம், கதாச்சன என்று வரும் இடத்துல உபாசனையுடைய பலன் என்று போட்டுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம முந்தி பார்த்தோம். அபயம் பிரதிஷ்டா விந்ததே. பயம் என்றால் சம்சாரம், அபயம் என்றால் மோட்சம். பயம் வந்து சம்சாரம், பயம் வந்ததுன்னா துக்கம் துயரம், அப்படியா இப்படி அது ஆகிட்ட என்ன பண்ணுறது, இது வந்துட்டு என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்ட நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஆகிட்ட என்ன பண்ணுவேன், இதெல்லாம் மனதில் வரக்கூடிய ஒரு பயம். இங்கே அபயம் என்பது மோட்சம். பிரம்மத்திற்கு அபயம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. பிருகதாரண்யக உபனிஷத்தில் பிரம்மத்தை பற்றி விளக்கி பிரம்ம ஞானத்தை அது கொடுத்த பிறகு யாக்ஞவல்கியர் ஜனகரிடத்தில் அபயம் வை ஜனக பிராப்னோத்தி, இந்த பிரம்ம ஞானத்தினால் நீ
அபயத்தை அடைந்து விட்டாய். அப்படி என்றால் அபயமும் பிரம்மனும் ஒன்று என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபயம் என்று சொல்லே பிரம்மத்தை குறிக்கின்றது. ந பயம் வித்யதே யஸ்மின் தத்து பிரம்ம. எந்த இடத்தில் பயம் என்பது இல்லையோ அது அபயம் பிரம்ம. இரண்டாவது ஒன்று இல்லை என்றால் பயப்படுறதுக்கு யார் இருக்காங்க? வஸ்துவும் இல்லையே. அப்படிப்பட்ட பிரம்மத்தை அவன் அடைகின்றான். அதான் சொல்றார், இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் அடையலாம். இந்த உலகில் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன் என்று எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். எனக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்குது, நான் ரொம்ப பெரிய அறிவாளியாக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவைகளை எல்லாம் தெரிந்திருந்தாலும் பயமும் கூடவே சேர்ந்து வரும். பயமும் கூட சேர்ந்து வரும். அது வித்வானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, வேறு எந்த உடல் பலம் இருந்தாலும் சரி, ஆக எது இருந்தாலும் அதற்கும் பயம் சேர்ந்தே இருக்கும். ஆனால் அங்கு அபயத்தை அடைய முடியாது. ஆக வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்றால் அபயமான மனதைத்தான் அடைய வேண்டும். பயம் இல்லாத மனம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் ரொம்ப அழகாக சொல்கிறார். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஆக அபயமான மனதைத்தான் நாம் அடைய வேண்டும். எதை கண்டும் பயமற்ற நிலை. அபயம் என்பது அனுபவிக்கக்கூடிய சம்சார நிவிற்த்தி தான். நம் மனதில் இருக்கக்கூடிய எல்லா பயமும் நிவிற்த்தி ஆகிவிடும். அந்த சம்சாரத்திற்கு காரணமான துவைத்தமும் சேர்ந்தே இங்கு நீக்குகின்றது. இரண்டாவதாக எனக்கு அந்நியமாக ஒரு வஸ்து இருந்தால் தான் பயம் வரும். இங்கு இரண்டாவதாக துவைத்தமாக அந்த தர்ஷனமும் சேர்ந்தே நீங்குகின்றது. அதுதான் இங்கு பலனா சொல்கிறார். அஞ்ஞான காரியம், சம்சார பயம் நீக்கப்படுகின்றது. அடுத்த பகுதியில் மீண்டும் மிக அழகாக மோட்சத்தினுடைய லட்சணத்தை சொல்லுகின்றது. இந்த முழு பகுதியும் ரொம்ப நல்ல விஷயங்களை எல்லாம் அழகாக சொல்லுகின்றது. பார்ப்போம். 9வது அணுவாக்கம், 2வது பகுதி. இந்த அணுவாக்கத்தோட பிரம்மானந்த வள்ளி நிறைவு பெறுகின்றது. ஏதம் ஹவாவன தபதி கிமகம் சாதுனா கரவம் கிமகம் பாபம் அகரவமிதி சய ஏவம் வித்வானேதே ஆத்மானம் ஸ்ப்ருணுதே உபேஹே வைஷ ஏதே ஆத்மானம் ஸ்ப்ருணுதே ய ஏவம் வேத இத்யுபனிஷத் ஏதம் வவாவன தபதி கிமகம் சாதுன கரவம் கிமகம் பாபமகரவமிதி சய ஏவம் வித்வானேதே ஆத்மானம் ஸ்ப்ருணுதே உபேஹே வைஷ ஏதே ஆத்மானம் ஸ்ப்ருணுதே ய ஏவம் வேத இத்யுபனிஷத். எல்லா உபனிஷதங்களிலும் பலஸ்ருதியானது பேசப்படும். அந்த இப்போ நாம் பார்க்கிற இந்த விஷயங்கள் ஆத்மாவை, என்னை பற்றிய பிரம்மத்தை பற்றிய அறிவு. இந்த அறிவை பெறுவது தான் மோட்சம் சொல்லி பார்த்தோம். அப்பொழுது இங்கே என்ன பலன் வரும் என்றால், இந்த மோட்சத்தினுடைய பலன் என்ன, மோட்சம் என்றால் அதனுடைய பிரயோஜனம் என்னவாக இருக்கும். ஒவ்வொன்றிலும் ஒரு விதமாக மோட்ச லட்சணம் வரும். அபயம் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் தைத்திரிய உபனிஷத்தில் இங்கே ஆனந்த மீமாம்சையை போல இங்கே மோட்ச லட்சணம் மிக மிக தெளிவாக அழகாக முறையாக சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி இது. ஆனந்த மீமாம்சையை போலே தான் நாம் மோட்ச லட்சணம் மிக மிக அழகான பகுதி. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். ஏதம், இந்த ஞானியை, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அறிந்தவன் அல்லது மகா வாக்கியத்தை அறிந்த அல்லது மகா வாக்கிய அறிவை உடைய ஞானி அல்லது ஞான நிஷ்டன் அல்லது மோட்சத்தை அடைந்தவன், ஸ்தித பிரஜன். அதுதான் இங்கே அர்த்தம். ஏதம் என்றால் ஸ்தித பிரஜன், ஞான நிஷ்டன், மோட்சத்தை அடைந்தவன். ஹ என்றால் நிச்சயமாக. வாவ என்பதும் கூட எம்பசைஸ், சந்தேகமில்லை என்பதை காட்டுவது. நிச்சயமாக, நிச்சயமான.
ஏதம் இவனை ஞானியை ஞான நிஷ்டனை தபதி வாட்டாது எரிக்காது துயரப்படுத்தாது. அதுதான் இங்கே இந்த அர்த்தம், தபதி வாட்டாது. இனி உபனிஷத்து 2 வாக்கியத்தை சொல்லப் போகின்றது. மனதில் வருகின்ற எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஞானியை வாட்டாது துயரப்படுத்தாது. அந்த எண்ணத்தினால் அவன் எரிக்கப்பட மாட்டான். தபதி என்றால் உருக்குதல், உஷ்ணப்படுத்துதல், கஷ்டப்படுத்துதல். ந தபதி என்றால் வாட்டாது. இனி அடுத்த 2 வரியில் இப்படிப்பட்ட எண்ணம் ஞானியை வாட்டாது என்கின்றது. ஞானிக்கு துயரத்தை கொடுக்காது. இப்படிப்பட்ட எண்ணத்தினால் இப்படி நினைத்து சிந்தித்து ஞானி துயரப்பட மாட்டானாம். எப்படி? கிம் அகம் ந அகரவம். கிம் யாது காரணத்தினால், என்ன காரணத்தினால், அகம் நான், சாத்து நல்லது, நல்லதை புண்ணியத்தை நன்மையை, ந அகரவம் செய்யவில்லை. நான் ஏன் நல்லதை செய்யவில்லை, நான் ஏன் இந்த காரியத்தை செய்யவில்லை, இப்படிப்பட்ட எண்ணம் அவனை வாட்டாது. செய்யாத காரியத்தை நினைத்து அவனுடைய மனமானது வருத்தப்படாது, துயரப்படாது சொல்கிறார். கிம் அகம், கிம் அகம், கிம் அகம், இந்த எண்ணத்தினால் நான் பாபம் தவறானதை அகரவம் செய்தேன். நான் ஏன் தவறானதை செய்தேன், பாபத்தை செய்தேன், நான் ஏன் நல்லதை செய்யவில்லை. இதி, இப்படி நினைத்து, இதி என்றால் அந்த சிந்தனையை குறிக்கின்றது. இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் ந தபதி எரிக்காது வாட்டாது துயரப்படாதான். நான் ஏன் நல்லதை செய்யவில்லை, நான் ஏன் பாபத்தை செய்தேன் என்ற எண்ணமானது ஞானியே வாட்டாது சொல்கிறார். இதுதான் மோட்சம் சொல்கிறார். ஆமாம், நாம் மோட்சத்தை அடைந்துள்ளோம் என்றால் அது எவ்வளவு தூரம், எப்படி நான் அதை தெரிந்து கொள்வது என்றால், அளவுகோல் என்ன, ஸ்கேல் என்ன என்றால், இந்த எண்ணம் எவ்வளவு தூரம் நம்முடைய மனதில் குறைகின்றதோ அவ்வளவு தூரம், அந்த அளவிற்கு நாம் மோட்சத்தை அடைந்துள்ளோம் சொல்லி அர்த்தம். அதுக்காக இந்த மோட்சம் என்றதே தெரியாமல் சும்மா நானும் நல்லதையும் செய்யலை கெட்டதையும் செய்யலை, ஏன் செய்யலைன்ற வருத்தமும் இல்லைன்றது அது விஷயம் வேறு. அதை இங்கே சொல்லலை. ஆக நாம் ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைந்துள்ளோம் என்றால் அவனுடைய மனதில் ஏன் நான் அதை செய்யவில்லை, இதை ஏன் நான் செய்தேன் என்கின்ற வருத்தம், துயரம் எல்லாம் மனதில் இருக்கவே இருக்காதான். சந்தேகம் வரலாம், திருடனுக்கெல்லாம் இந்த எண்ணமே வரதில்லையே, தவறானவர்களே எந்த எண்ணம் வரலையே, அதர்மிகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணம்னா வரலையே, தைரியமாக தானே இருக்காங்கன்னு சொன்னால், என்றுமே 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 2 ஆப்போனண்ட் ஒன்றே போல் இருக்குமா. 2 ஆப்போசிட் லுக்ஸ் சிமிலர் சொல்லுவாங்க. நிறை குடமும் நீர் தழும்பாது, நிறை குடத்திலும் சப்தம் வராது, நீர் இல்லாத குடத்திலும் சப்தம் வராது. ஆமாம், அதே போல் சத்துவ குணத்தில் இருப்பவனும் தமோ குணத்தில் இருப்பவனும் ஒரே போல் தான் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆக அந்த ஆன்மீக நிலையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கையில் ஸ்ரத்தையுடன், ஆஸ்திக்ய புத்தியுடன், தர்ம அதர்மத்தில் நம்பிக்கையுடன் நாம் வாழ்ந்து வந்தால் நமக்கு தர்ம அதர்ம சிந்தனை எல்லாம் இருக்கும் மனதில். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனதிற்கு கடைசியாக வருகின்ற துயரம் என்ன தெரியுங்களா? மோட்சத்திற்கு முன்னால் சாதகனால் அனுபவிக்கக்கூடிய கடைசி துயரம், நான் ஏன் இப்படி பண்ணினேன், நான் ஏன் இதை செய்யலை, இப்படி செய்துட்டு எவ்வளோ தப்பு இல்லையா, புண்ணியத்தை ஏன் செய்யாது விட்டேன், இந்த பாபத்தை ஏன் நான் செய்தேன், இந்த தப்பை ஏன் நான் செய்தேன். இதுக்கு முன்னெல்லாம் துயர காரணம் வேறையாக இருந்திருக்கும், அது வேறு. ஆனால் ஞானத்துக்கு முன்ன உள்ள நிலை, தர்ம அதர்மத்தை பற்றிய அறிவுள்ளவன், அதர்மத்தை நீக்கி தர்மமான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த புண்ணியத்தினால் சாஸ்திர ஞானத்தை கிடைக்க பெற்றவனுக்கு கடைசியாக இருப்பது, நான் இப்படிலாம் பண்ணலையே, நீ இப்படிலாம் பண்ணிட்டேனே, அந்த வருத்தம் இருக்குமா. ஆக சாஸ்திரம் படித்த பின்பு, ஸ்ரவண மனனமெல்லாம் செய்த பின்பு என்ன ஞானம் வருமா என்றால், அவ்வாறு நான் செய்யவில்லையே நினைத்தால் அது நல்லது தான், நல்ல விஷயந்தான். ஆனால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். சில நேரத்தில் சில பேர் ஏதோ சொல்லுவாங்க, சில பேர் ஏதோ செய்வாங்க. அப்படி சொல்வதற்கு செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்மிடத்தில் இருக்குது. அவர் வாய் அவர் பேசுகிறார், நாம் என்ன பண்ண முடியும்? உளவாயை மூடலாம், ஊர் வாயை மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவர் பேசுகிறார், அவர் நடந்துக்கிறார், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை எப்படி அர்த்தப்படுத்த வேண்டும் என்கின்ற உரிமை நம்மிடத்தில் இருக்குது. ஆகவே நாம் அதை எப்படி அர்த்தப்படுத்த வேண்டும், அர்த்தப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தி சரிப்படுத்தி இந்த துயரங்களிலிருந்தால் விடுபட்டு வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதற்கு நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். முந்திலாம் இதெல்லாம் நம்முடைய துயரத்துக்கு காரணமாக இருக்கு. அவர் அப்படி சொல்லிட்டார், இவர் அப்படி சொல்லிட்டார்,
இவர் இப்படி நடந்துக்கிறார், இவர் இப்படி நடந்துக்கிறார், அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறார், இவர் ஏன் அப்படி நடந்துக்கின்றார். அது அவரவர்களுடைய சுய விருப்பம், தன்மை, பக்குவத்தை பொறுத்து இருக்கின்றது. ஆகவே எந்த சூழ்நிலையும் பொருட்படுத்துகின்ற என்னுடைய அந்த கரணம் தான் இதற்கெல்லாம் காரணம். நமக்கு ஞானம் வந்த பிற்பாடு ஞானம் தெளிவாக சொல்லிவிடும், என்ன இதெல்லாம் நீ பெருசுப்படுத்திக்காத, அது அவங்களுடைய ப்ராப்ளம், நீ ஏன் அதுக்குள்ளே போய் நுழைத்து கொள்கின்றாய், இதைத்தான் சொல்ல வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி நாம் நினைப்போம். நம்ம அறியாமல் நம்முடைய விபரீத பாவனை எதையாவது செய்யவும் வைக்கும். அறிவு தெளிவாக சொல்லிவிடு இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்முடைய விபரீத பாவனை ஏற்கனவே நாம் நினச்சி செய்திருக்கிறோம் பாருங்க, அந்த விபரீத பாவனையினால் நாம் அந்த தவறை செய்வோம். தேவையில்லாததை நாம் பார்ப்போம், கேட்போம், செய்வோம். அப்போ மனதில் என்ன பாவனை வருமா, கிமகம் பாபம் அகரவம், நான் ஏன் இது போன்று பேசினேன், நான் ஏன் இது போன்று கேட்டேன், நான் ஏன் இது போல செயல்களை செய்தேன். சில சமயம் நம்முடைய ராகத்வேஷம் என்ன பண்ணுமா, வேண்டாததெல்லாம் செய்ய வச்சிடும், செய்ய வேண்டியதை செய்யாதையும் விட்டுடும். அப்போ நான் ஏன் இதை செய்யவில்லை, காரணம் எது என்று நாம் தேடிக்கிட்டு இருப்போம். அது காரணம் நம்முடைய ராகத்வேஷம் தான். இதுதான் விபரீத பாவனை. ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த கூட ஹேபிச்சுவல் பழக்கங்கள். ஆமாம், விபரீத பாவனை என்னவென்றால் நம்மை நாமே சில நேரத்தை வெறுத்து கொள்வோம். நம்மை நாமே சில நேரத்தை வெறுத்துக்குவோம். என்ன பெருசாக நம்ம மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். இதற்கும் காரணம் நம்முடைய செயல்களில் நாம் குறையை காண்போம். அதற்கு காரணம் எது, அதுவும் தெரியாது நமக்கு. ஆனால் இப்போ நான் நிறைவானவன், அமைதியின் வடிவம், மோட்சஸ்வரூபம் என்று தெரியும் பொழுது நமக்கு என்ன ஆகும், அடடா நான் இதை பண்ணிட்டேனே, போயிட்டேனே. இதுக்கும் காரணம் விபரீத பாவனை தான், நான் முந்தி நினச்ச எண்ணங்கள் தான். ஆக இந்த ஞானம், ஆத்ம ஞானம் வரவில்லை என்றால் இந்த துக்கமும் துயரம் நமக்கு இருக்காது. இந்த உலகத்தில் எந்த அறிவை அடைந்தாலும், என்ன அறிவாக இருக்கட்டும், அந்த அறிவு நம்முடைய ஆசைக்கு எதிரி இல்லைன்கின்றார், விரோதி இல்லைன்கின்றார். அறிவும் இருக்கும், காமமும் இருக்கும், ஆசைகளும் நிறைந்து இருக்கும். ஆனால் ஆத்ம ஞானம் என்ற அறிவு வந்தால்தான் அந்த அறிவுத்தான் ராகத்வேஷம், காமக்ரோதத்திற்கு விரோதியாக இருக்கும். ஆக ஒரே இடத்தில் ரெண்டு விரோதி இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். இருந்தால் ஒருவர் கண்டிப்பாக வெளியே செல்ல வேண்டும். அவ்வாறு எந்த அறிவை அடைந்தாலும் அந்த அறிவு பயம், காமம், குரோதம் இவர்களுக்கு விரோதி இல்லை. ஒருத்தர் சொன்னார்னா தான் 8 PhD பண்ணியிருக்காராம் ஒருத்தர். ஆனால் அந்த அறிவு எல்லாம் சேர்ந்தாலும் கூட அவருடைய சம்சாரமும் சேர்ந்து தான் அவர் உள்ள இருக்கும். சம்சாரம்னா என்ன, வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம், மனைவி சேர்ந்து இருப்பாங்கன்னு அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எத்தனை PhD வாங்கினாலும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவரிடத்திலும் ஆசை, காமம், கோபம், குரோதம், லோபம் எல்லாம் சேர்ந்தே இருக்கும். அவைகளெல்லாம் இந்த அறிவானது நீக்கி நிவர்த்தி செய்யாது. ஆக பிரம்மஞானம் ஒன்றுதான் காமத்துக்கு எதிரி. ஆக காம குரோதத்தினால் ஒரு செயலை செய்யும் பொழுது ஞானம் விரோதியாக்குகின்றது. அதனால் வருகின்ற கடைசி துயரம் இருக்கு பாருங்கோ, அதைத்தான் இங்கு சொல்லுகின்றது. எவ்வளவு தூரம் இந்த துயரம் வருகின்றதோ அவ்வளவு தூரம் மனதில் சந்தோஷத்தை அடையணுமா. இதுக்கு முன்னே அந்த குற்ற உணர்வோடு இல்லாமல் நாமே கூட அதையெல்லாம் செய்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் இப்பொழுது என்ன, இந்த அறிவு வந்த பிறகு நான் ஏன் இதை செய்தேன், நான் ஏன் இதை செய்யவில்லை, அப்படி வந்தால் அது சந்தோஷத்துக்கான ஒரு விஷயந்தான். அதாவது படிக்கின்ற மாணவன், வேதாந்த பாடம் படிக்கின்ற மாணவன் குருவெடுத்த சந்தேகத்தை கேட்டால் குரு சந்தோஷப்படுவார். ஏனென்றால் சந்தேகம் வருகின்ற அளவில் கேட்டிருக்காரு. ஆமாம், அது வரைக்கும் சந்தோஷம், ஏதோ கொஞ்சம் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். ஆமாம், ஆக அந்த அளவிற்கு நான் மனதில் மெச்சூர் ஆகியிருக்கேன்னு சொல்லி அர்த்தம் சொல்கிறார் இந்த குற்ற உணர்வு வந்ததுன்னா. ஆக என்னுடைய துயரத்துக்கு காரணம் நான் என்கின்ற நிலை வரும்பொழுது நமக்கு ஏதோ ஒன்று உள்ளே போய் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அதுதான் இந்த வேலையை செய்கின்றது. பிரம்ம ஞானம் உள்ளே சென்றுள்ளது. இதனால் துயரத்திலேயே சந்தோஷத்தை அனுபவிப்போம். என்ன, நான் அது செய்யலை, இது செய்யலையே சொல்லும் பொழுது இன்னொரு பக்கத்தில் பரவாயில்ல, எந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், இதுக்கு முன்னெல்லாம் எனக்கு வரலையே இந்த எண்ணெல்லாம், நானே எல்லோரும் கூட சேர்ந்து கும்பலில் அவங்க கூட சேர்ந்து இந்த தவறெல்லாம் செய்திருக்கேன்னு, இப்போ அப்படி இருக்கலையே, இல்லையே அப்படின்னும் பொழுது ஒரு வகையில் சந்தோஷம், ஒரு வகையில் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற முயற்சி, ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஆக துயரத்திலேயே சந்தோஷத்தை அடைந்தால் வாழ்க்கையில் என்னவா, அது துயரத்திலிருந்து விடுபடுவதற்கு வழியை காட்டிவிடும். துயரத்துக்கு நாம் துயரம் கடுக்கிறோன்னா என்ன ஆகிடும்னா, இடும்பை பயப்பர் சொல்கிறார் பாருங்க. ஆமாம், அதுவே ஒரு சந்தோஷம்தான். உன் துயரத்தெல்லாம் நான் போக்கிடுறேன். யார், நாமே நான் மனசுக்கு சொல்லிடணும், ஏன் துயரப்படுற,
துயரப்படாதே சொல்லி அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு சொல்லி சொன்னால் அதுவே மோட்சத்திற்கான வழியாகிவிடும். அது மோட்சன்னு சொல்லிடுறார். ஆக மோட்சத்திற்கு முன்னால் உள்ள நிலை ஸ்டேஜ், நான் ஏன் இதை செய்தேன், நான் ஏன் இதை செய்யவில்லை என்ற துயரம், அது பிறகு வராதான். அந்த எண்ணம் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் செய்தேன் செய்யவில்லை என்றதிலிருந்து நாம் நீங்கி விட்டிருந்தால் அதுவே மோட்ச நிலை. இப்படிப்பட்ட துயரம் ஒருவனை எப்பொழுது வாட்டவில்லையோ அவன் ஞான நிஷ்டன் சொல்கிறார். ரொம்ப அழகான கருத்து இது. எவன் மனதை இந்த துயரங்கள் எதுவும், நான் ஏன் அதை செய்தேன், நான் ஏன் இதை செய்யவில்லை, நான் ஏன் புண்ணியத்தை பண்ணலை, நான் ஏன் பாபத்தை செய்தேன், ஏற்கனவே செய்த செயல்களிலோ மற்றவற்றிலோ அவனுக்கு வருத்தம் துயரம் வரவில்லை என்றால் அதுவே ஞான நிஷ்டனுடைய மனநிலைன்னு சொல்கிறார். நான் ஏன் இதை செய்யவில்லை என்ற துயரம், நான் ஏன் இதை செய்தேன் என்பதனால் வருகின்ற துயரம், இப்படிப்பட்ட துயரம் எவன் ஒருவனை வாட்டவில்லையோ அவன் ஞான நிஷ்டன் அல்லது மோட்சத்தின் பலன். ஒருவனுக்கு இப்படிப்பட்ட துயரம் வராது சொல்கிறார். ஆக இதுதான் கடைசி துயரமாக யாருக்கு? ஆன்மீக சாதனையில் வந்தவர்களுக்கு. சாதித்தோம் சாதித்திருக்கின்றோம் ஞானம் சென்று உள்ளே அமர்ந்துள்ளது என்றால் கடைசியில் வருகின்ற துயரம் இதுதான். வெளி உலகில் என்ன நடந்தாலும் அது துயரத்துக்கு காரணம் இல்லை. அதை நான் எப்படி பொருள்படுத்துகின்றேன் என்பதுதான் என்னுடைய துயரத்துக்கு காரணமாக இருக்கின்றது. என் துயரத்துக்கு காரணம் அவர்கள் சொன்ன சொல் என்பதை நான் எப்படி புரிந்து கொண்டேனோ அதை வைத்து தான். இல்லைன்னா அவர் அந்த சொல்லிட்டார், இவர் இந்த செயலை செய்துட்டார், அதனால் எனக்கு துயரம், இதனால் இந்த துயரம், அப்படிலாம் இல்லை. அவர் வாய் அவர் சொல்கிறார், அவர் ஒருவர் அவருடைய பக்குவத்தை அவர் செயல் செய்கின்றார். நான் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அது என்னை பாதிக்கப் போவதில்லை, பாதிக்குமாறு நான் விடுவதில்லை என்று நாம் அர்த்தப்படுத்துகின்ற விதத்தில்தான் நமக்கு துயரமோ துயரமின்மையோ இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி புரிந்து கொண்டால் உலகமே தலைகீழ் ஆனாலும் அவனுக்கு ஒரு கஷ்டமும் நஷ்டமும் வராது தராது. இந்த துயரத்தை சந்திக்க வேண்டுமென்றாலும் கூட பல படிகளை தாண்டி வந்திருக்க வேண்டும், சாதாரண விஷயம் இல்லை. ஆக நான் ஏன் பாபத்தை செய்தேன், ஏன் புண்ணியத்தை செய்யவில்லை என்கின்ற இந்த மன வாட்டம் இருக்கு பாருங்க, தாபம். நான் தப்ப இது எரிக்காது இருக்காது சொல்கிறார். இதற்கு பெயர் தான் என்ன? பச்சா தாபக என்று சொல்வார். பச்சா தாபம் என்றால் ஒன்றை செய்துவிட்டு அதன் பிற்பாடு அனுபவிக்கக்கூடிய துயரம். இதற்கு முன் ஒன்றுமே செய்யலை, ஆனாலும் கூட இப்போ ஞானம் வந்த பிற்பாடு இப்போ நான் செய்கிறேன். ரெண்டு நிலையிலும் என்ன, நான் ஏன் இதை செய்தேன், நான் ஏன் இதை செய்யவில்லை என்ற துயரமின்றி அவன் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பான். அல்லது மரண காலத்தில் எல்லாம் நம்ம விட்டு, பொதுவாக மக்கள் எல்லோருமே மரண காலத்தில் எல்லோரும் நம்ம விட்டு சென்று விடுவார். யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் இருப்பாங்க பாவம் அவங்களும். அப்பொழுது மனதில் என்ன ஆகுமா, இதுவரை என்ன பாபங்களை செய்தோம், எதையெல்லாம் செய்யாது விட்டோன்னு சொல்லிட்டு மனசு கணக்கு போட ஆரம்பிச்சிருமா. வாழ்க்கையுடைய கடைசியில் லைஃப் பேலன்ஸ் ஷீட். ஆமாம், இதெல்லாம் டெபிட், இதெல்லாம் கிரெடிட், என்னென்னலாம் பண்ணோம் என்னெல்லாம் பண்ணலை, யாரெல்லாம் திட்டணும், யாரெல்லாம் திட்டு வாங்கணும், யாரெல்லாம் நாமும் சில தவறுகளை செய்தும் துரோகங்களை பண்ண, நமக்கு யாரெல்லாம் துரோகங்களை பண்ணாங்க, யாரெல்லாம் நம்ம இடத்த எப்படி நடந்துக்கிட்டாங்க, இருக்கும்போது எப்படி நடந்தாங்க, இல்லாத போது எப்படி நடந்தாங்க, இதெல்லாவற்றையும் இந்த எண்ணம் எல்லாம் ஒருவனை பிடித்து வாட்டுமா. தன்னெஞ்சே தன்னை சுடும். யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், மனசாட்சியை ஏமாற்ற முடியாது சொல்கிறார். யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. எனவே மரண காலத்தில் எல்லோருக்கும் ஒரு துயரம் இருக்கும். ஆனால் இந்த ஞானம் வந்த பிற்பாடு அது துயரத்தை கொடுக்காது. ஆக சாஸ்திரம் படித்து ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டை அடைந்த பலன் என்ன? இப்படிப்பட்ட மனதை ஒருவன் அடைவான் அல்லது பகவானும் கொடுப்பார். வாழ்க்கையில் இந்த மனதைத்தான் ஒருவன் அடைய வேண்டும், அதுதான் மோட்சம். ஆக முடிவில் மோட்சம் என்றால் நம்மையே நாம் நேசித்தல். ரொம்ப முக்கியம் இது. மோட்சம் என்றால் நம்மையே நாம் நேசித்தல், நம்முடைய செயலையே நம்முடைய செயலிலேயே நாம் குறை காணாது இருத்தல், நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் திருப்தியை அடைதல். முதலில் வெளி உலகத்தில் திருப்தி இல்லை, அதுவரை வெளி உலகை மாற்ற முயற்சி செய்வோம். அதை நீக்கி நம்மிடம் அதிருப்தி என்ன பண்ண, நம்மிடத்திலே நாம் என்ன பண்ண, நம்மிடத்தில் இருக்கிற அதிருப்தியும் போக வேண்டும். சில நேரம் நாம் செய்த செயலில் அதிருப்தி இருக்கும், அந்த அதிருப்தியும் நம்மிடத்திலிருந்து போக வேண்டும். இது மோட்சத்தினுடைய லட்சணம்.
ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, தன்னிடத்தில் தான் திருப்தியாக இருத்தல், தன்னிடத்தில் குறை காணாமல் இருத்தல். இது எப்போ முடியும்? பொதுவாக நாம் மற்றவங்களிடத்துல தான் குறை காணும், நம்மிடத்தில் நம்ம குறை காண மாட்டோம். ஆனால் ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு இந்த ஞான வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடு நம்முடைய செயலிலே கூட நாம் குறையை காண்போம். அது நல்லது தான், அது ரொம்ப அழகான ஒரு வளர்ச்சி, அது ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த குறையை கூட காணாத மனநிலை, அது எப்போ முடியும், எப்படி முடியும்? ரொம்ப அழகான கருத்து. இதெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்மிடம் பல குறை இருந்தாலும் மற்றவரிடம் இல்லாதது போல் நம்ம வெளிக்கு காட்டாமல் நடந்துக்கலாம். ஆனால் நம்முடைய மனதில் இருந்து நாம் நம்முடைய குறையை மறைக்க முடியாது. நம்மிடமிருந்து நம்முடைய குறையை நாம் மறைக்க முடியாது. ஒருத்தர் சொன்னார், உதாரணத்துக்கு சொன்னார் அழகாக, நம்ம டை அடிச்சிருக்கோம், அது மற்றவங்களுக்கு தெரியாத வேணும்னா மறைக்கிறதுக்காக வெள்ளை முடிய கருப்பு முடிய டை அடிச்சிருப்போம். ஆனால் நமக்கு தெரியுமா தெரியாதா? நான் டை அடிச்சிருக்கேன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? அந்த புத்தியை நம்ம மறைக்க முடியுமா நம்முடைய மனசில் இருந்து? ஆக இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் யாரிடமிருந்து வேண்டுமானாலும் நம்முடைய மனதில் உள்ள விஷயங்களை குறைகளை மறைத்து கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். ஆனால் நம்மையே நாம் ஏமாற்றி கொள்ள முடியாது, ஏமாற்றி கொண்டு வாழ முடியாது. ஆக நம்மிடம் குறை காணாதது மோட்சம் என்று சொன்னார். அடுத்த கேள்வி, எப்பொழுது நம்மிடம் குறை இல்லையோ அப்பொழுது தானே அந்த நம்மிடத்தில் நம்ம குறை காணாது இருக்க முடியும். அந்த மனதை நம்மிடத்திலே நாம் குறை காணாத மனதை அடைய முடியும். உலகம் நம்மை ஞானி முக்தன் என்று சொன்னால் அது மட்டும் நமக்கு மோட்சத்தை தராது. ஞாபகம் வச்சுக்கணும், இந்த உலகமானது ஒரு பெரிய ஞானிப்பா, இவர் மோட்ச புருஷன், முக்தன், ஞான நிஷ்டன் சொன்னால் அந்த எண்ணம் பிறர் சொல்லுகிற அந்த கருத்து அது நமக்கு மோட்சத்தை தராது. உலகம் 1000 சொல்லட்டுமேன்னா உனக்கு நீதான் நீதிபதினா, உலகம் 1000 சொல்லும், நம்மளை தப்பாகவும் சொல்லும் சரியாகவும் சொல்லும், நமக்கு தெரியணும். ரெண்டுமே நம்மளை புகழ்ந்து சொன்னாலும் அது தப்பு தான், நமக்கு தான் தெரியும். லட்சணம் எனக்கு தானே தெரியும் சொல்லி குறைவாக சொன்னாலும் இது என்னுடைய குறை இல்லை என்பது நமக்கு தான் தெரியும். ஆக முக்தி என்பது நம்முடையது, பர்சனல், நமக்குள்ளது, நமக்கு மட்டுமானது. நம்மை நாம் நேசித்தல், நம்மிடத்தில் நாம் குறை காணாது இருத்தல், குறை காணாதவண்ண நம்முடைய மனதை நாம் வைத்து கொள்ளுதல். ஆமாம், எல்லா விபரீத பாவனையை நீக்கி ஞான நிஷ்டை அடைந்தால்தான் இந்த பலனை நாம் அடைய முடியும்னு சொல்கிறோம். எல்லா விபரீத பாவனை நீக்கி, ஹியூமன் எரர் சொல்கிறோம் பாருங்க, அதெல்லாம் அது ஏற்கனவே இந்த பழைய பழக்க தோஷங்கள், பழக்க வாசனைகள் பழகி 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 நம்முடைய மனதில் அது தொடர்ந்து செய்து அப்படியே அதிலே இருந்துக்கிட்டு இருப்போம், வெளியே வந்திருக்க மாட்டோம். ஆக எல்லா விபரீத பாவனைகளை நீக்கி ஞான நிஷ்டை அடைந்தவனுக்குத்தான் இந்த பலனை நாம் அவனிடத்தில் தான் இந்த பலனை பார்க்க முடியும், அவன் தான் இந்த பலனை அனுபவிக்க முடியும். அவனால் தான் தன்னுடைய மனதில் அவனை ஏமாற்றி கொள்ளாத ஒரு மனப்பக்குவத்தை பெற்றிருப்பான். மனப்பிரசாதம் அவனுக்கு அப்போ தான் அமைஞ்சிருக்கும். ஏமாற்ற முடியாது. இந்த வேதாந்தத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க, ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்தத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. நத்திங் டூயிங். ஆமாம், உண்மையில் நம்முடைய குறைகள் நீங்கி இருந்தால் அப்பொழுதுதான் நாம் நம்மை குறை இல்லாதவர்களாக பார்க்க தொடங்குவோம். உன் குறைகள் தீர்ந்தால் எண்ணிலோ யான் பிழைப்பேன் சொல்கிறார். மனசு எடுத்த தாய்மனர் சொல்கிறார், உன் குறைகளெல்லாம் நீங்கினால் எண்ணிலோ நான் பிழைப்பேன், எனக்கு ஒரு உறவு மாவாயின்னு சொல்கிறார். அதுபோல் நம்மிடத்தில் அப்பொழுதுதான் நமக்கு திருப்தி வரும். நம்மிடத்தில் நமக்கு ஒரு திருப்தி வந்தால், குறை காணாத மனநிலை அடைந்தால் அதுவே மோட்சம் என்று சொல்லுகின்றார். மோட்சத்துக்கு அழகான வித்தியாசமான ஒரு லட்சணம் தான் இங்கே தைத்திர உபநிஷத்தில் பிரம்மானந்த வள்ளியுடைய 9வது அணுவாக்க 2வது போர்ஷனில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் நம்முடைய கவனத்தை மீறி போகக்கூடாது. ஒவ்வொரு எண்ணங்களும் இந்த ஞானத்திற்கு எதிரியாகக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையே மோட்சம், அதுவே பலன். வேறுபாடாக தான் இருக்குது, வித்தியாசமாக நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த ஞான நிஷ்டனை இப்படிப்பட்ட எண்ணங்கள் வாட்டாது. யாது காரணத்தினால் நான் நல்லது செய்யவில்லை, ஏன் நான் பாபத்தை செய்தேன் என்ற எண்ணம் அவனை என்ன பண்ணாதான், வாட்டாது, வதைக்காது, எரிக்காது, தீக்காது, துயரப்படுத்தாது. இதுவே ஞான பலன் அல்லது மோட்சம். ஆக ச ய ஏவம் வித்வானேதே ஆத்மானம் ஸ்ப்ருணுதே. இங்கு என்ன சொல்லப்படுகின்றதுனால் பாப புண்ணியம். இங்கு சாது சொன்னால் புண்ணியம் அர்த்தம். ஒருவனுக்கு துக்கம் கொடுக்கவில்லை,
இந்த எண்ணமானது அவனுக்கு துக்கம் கொடுக்கவில்லை. என்ன, பாப புண்ணியமானது ஒருவனுக்கு துக்கத்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அது அப்படி துக்கத்தை கொடுக்கிற சக்தியை இழந்து விட்டது. காரணம், அவன் தன்னை ஆத்மஸ்வரூபமாக புரிந்து கொண்டு விபரீத பாவனைகளை நீக்கி தன்னை ஒரு செல்ஃப் வேலிடேஷன் சொல்கிறாங்க பாருங்க, அப்படி செய்து கொண்ட காரணத்தினால். இங்கே புண்ணியம் என்பதற்கு நம்மிடம் வருகின்ற நல்ல செயல் சொல்லி அர்த்தம். நான் ஏன் இதை செய்யவில்லை, இப்படிப்பட்ட எண்ணம். இந்த கேள்விக்கு உபனிஷத்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், ஆத்ம ஞானத்தினால் பாப புண்ணியம் அவனை பந்தப்படுத்தவில்லை என்பது ஏற்கனவே நமக்கு தெரிகின்றது. இருந்தாலும் உபனிஷத்து இங்கு சொல்லுகின்றது, பாப புண்ணியம் துக்கத்தை கொடுக்காததற்கு காரணம் அவன் பாப புண்ணியத்தை தன்னிடமிருந்து வேறாக பார்க்கவில்லையாம். எது வருதோ ஏற்றுக்கிடுறான். பாபம் வந்தாலும் அதனுடைய பலனை ஏற்றுக்கொள்கின்றான், புண்ணியம் வந்தாலும் அதனுடைய பலனையும் துள்ளாமல் ஏற்றுக்கொள்கின்றான். துவழுவதும் இல்லை, துள்ளுவதும் இல்லை. அதனால் அவைகள் இவனுக்கு துக்கத்தை கொடுக்கவில்லை. இதுதான் எங்கள் அர்த்தம். அவனை பாபத்தினால் வருகின்ற துக்கமோ புண்ணியத்தினால் வருகின்ற சுகமோ அவனை பாதிப்பதில்லை, அவனை துன்பப்படுத்துவதில்லை. ஆக பாப புண்ணியத்தை தானாக பார்க்கின்றான், அறிகின்றான் என்று உபனிஷத்து இங்கு பேசுகின்றது. இவைகள் பெரிய வார்த்தைகள், ரொம்ப அழகான வார்த்தை. தன்னிடமிருந்து அவன் இவைகள் எதையுமே வேறாக பார்க்கவில்லை. இதன் அர்த்தம் என்ன, பாப புண்ணியம் இருக்கின்றது என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த உலகத்தில் பல பொருள்கள் இருக்கின்றது என்று நாம் சொல்லுகின்றோம். புத்தகம் இருக்கின்றது, டேபிள் இருக்கின்றது, மைக் இருக்கின்றது, ரெக்கார்டர் இருக்கின்றது, கிளிப் இருக்குது, பேனா இருக்குது, பென்சில் இருக்குது, கடல் இருக்குது, இல்லையா, எல்லாம் இருக்குது. உலகம் இருக்குது, மலை இருக்குது, காடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் இந்த இருத்தல் என்பது எடுத்த பிற்பாடு அங்கே இவைகள்லாம் இருக்குமா? புத்தகத்தினுடைய இருப்புக்கு எது காரணம்? அது எடுத்த பிற்பாடு அங்கே புத்தகம் இருக்குமா? கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்த பிற்பாடு அங்கே அலை இருக்குமா? ஆக இருத்தல் என்பது அங்கே இல்லை என்றால், இருத்தலுக்கு ஆதாரமான இருத்தலை எடுத்து விட்டால், இருப்புக்கு ஆதாரமான இருத்தலை எடுத்து விட்டால் அங்கு நாம ரூபம் என்பது தனியாக இருக்காது. அதே போல் இந்த இருத்தலை எடுத்து விட்டால் உலகமும் இருக்காது. பாப புண்ணியம் இருக்கின்றது என்று நாம் சொல்லுகின்றோம். ஞானியானவன் என்ன பண்ணுறான், இருத்தலை தானாக புரிந்து கொண்டான். இருத்தலை தனக்கு வேறாக அந்நியமாக இல்லை என்று உணர்ந்து கொண்டான். ஆகவே என்ன பண்ணுறான், எதெல்லாம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றோமோ அந்த இருத்தலுக்கு ஆதாரம் நானே, என்னிடம்தான் அனைத்து இருப்பும் இருக்கின்றது, நான் தான் அனைத்துமாக இருக்கின்றேன் என்று அழகாக புரிந்து கொண்ட பிறகு, தனக்கு வேறாக எதுவும் இல்லை என்பதை அவன் அறிந்து கொண்ட பிறகு, எதுவுமே அவனுடைய துன்பத்திற்கு காரணமாக இல்லை, இருக்கப் போவதில்லை. ஆக பாப புண்ணியமும் உலகத்தில் உள்ள வெறும் நாம ரூபமே. ஆகவே வித்வான் பாப புண்ணியத்தின் தானாக பார்க்கின்றான் சொல்றார். எனவே அவனை அது துக்கப்படுத்துவதில்லை. காரணம், அது அவனை விட வேறானதாக இல்லாத காரணத்தினால். குறிப்பாக இங்கே துவைத தர்சனம் இல்லைன்றார். அத்வைத தர்சனம் அவனுக்குள்ளது. இருமையை மித்தியாவாக புரிந்து கொண்டான். ஆக ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அந்த இருத்தல் என்னிடம் இருந்துதான் செல்கின்றது. பாப புண்ணியம் இருக்கின்றது சொல்லி சொன்னா அந்த இருத்தல் யாரை சார்ந்தது, என்னை சார்ந்தது தான் புரிஞ்சுக்கிறான். அதான் சொல்றேன். பாம்புக்கு இருத்தல் என்பது எது கொடுத்தது? கயிறு தானே. பாம்பு இருக்கின்றது என்றால் அந்த பாம்புக்கு இருத்தலை தந்தது கயிறு தான். ஆக சக, இங்கு சக என்றால் ஞானியை குறிக்கின்றது. சக ஞான நிஷ்டை உடையவன், எவன் ஒருவன், ஏவம் இந்த விதத்தில், ஏதே இந்த பாப புண்ணியத்தை, ஆத்மானம் வித்வான் தானாக அறிகின்றான். ஏத்தே என்றால் பாப புண்ணியத்தை குறிக்கின்ற சொல். ஆத்மான வித்வான் தானாக அறிகின்றானோ, ஆத்மான் என்றால் தானாகவே, வித்வான் அறிபவன், பாபத்தையும் புண்ணியத்தையும் தனக்கு வேறாக பார்க்காதவன். அது மட்டும் இல்லை, வேறு எதையுமே தனக்கு வேறாக பார்க்கவில்லை. ஒரு பொருள் நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றதென்றால் அங்கு வேறுபாடு, பேதம் இருக்க வேண்டும். எங்கு பேதம் இல்லையோ அங்கு வேறுபாடு கிடையாது. இந்த இரண்டையும் தானே ஆக பார்க்கின்ற காரணத்தினால் ஸ்பிருணுதே, இது பலனை குறிக்கின்ற சொல். இங்கு இதற்கு இந்த ஸ்பிருணுதே என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. தன்னை பிரியப்படுத்துகின்றான், தன்னை சுகத்திற்குரிய பொருளாக பார்க்கின்றான். ரொம்ப அழகான கருத்து இதெல்லாம். ஸ்பிரீநயதி அப்படி சொல்லி அர்த்தம். இங்கு தன்னையே அவன் நேசிக்கின்றான். அபயத்தினால் பாப புண்ணியத்தினால் தாக்கப்படாதவன் தன்னைத்தானே நேசிக்கின்றான். ஆக இங்கே பார்க்கணும்,
நம்மையே நாம் நேசிக்க வேண்டும் சொல்லி எப்பொழுது நம்மையே நாம் நேசிக்க முடியும்? நம்ம இடத்துல வேல்யூஸ் நிறைய இருந்ததுன்னா, அந்த வேலிடேஷன் நம்ம பண்ணும்பொழுது, சரியான வேலிடேஷன் நம்ம இடத்துல இருந்ததுன்னா, தர்மப்படி நம்ம வாழ்ந்திருந்தால், ஞானத்தில் நமக்கு அந்த வேலிடேஷன் என்ன பண்ணும்? நம்மையே நாம் நேசிக்க வைக்கும். நம்மையே நாம் பகைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு நாமே பகைவர்களாக இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்மையே நாம் நொந்து கொள்கிறோம். தன்னையே நோவன்னு பிறரையே நோவன்னு சொல்கிறது போல் அப்படி நொந்து கொள்கின்ற தன்மை இல்லாமல் செல்ஃப் வேலிடேஷன் போடும்பொழுது நம்மையே நாம் நேசிக்கின்ற ஒரு தெளிவு, ஒரு ரிசல்ட் நமக்கு வரணுன்றார். தன்னிடத்தில் பிரியமில்லாமல் இருப்பது தான் சம்சாரம். தன்னிடத்தில் பிரியமாக இருப்பது தான் மோட்சம். மோட்சத்துக்கு இன்னொரு லட்சணம் அபயம், மோட்சம் சொல்லி பார்த்தோம். பாப புண்ணியத்திலிருந்து தாக்கப்படாமல் இருப்பது மோட்சம் சொல்லி பார்த்தோம். இங்கே ரொம்ப அழகாக இன்னொரு கருத்து சொல்கிறார். தன்னிடத்தில் பிரியமாக இருப்பது மோட்சம் சொல்கிறார். தன்னிடத்தில் தான் பிரியமாக இருப்பது. ஞான நிஷ்டையினுடைய பலன் இந்த பாவனைகள்லாம் நம்ம விட்டு சென்று விடும். நான் மோசமான, சரியில்லாத, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அது செய்யலை, நான் இதை செய்யலை, இதை ஏன் செய்த, இதெல்லாம் நம்ம விட்டு சென்று விடுமா. ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் நம்மால் நாம் நேசிக்கக்கூடியவராக மாறி இருப்போம். ஆக நாம் விரும்புகின்ற, நம்மால் நேசிக்கப்படுகின்ற மனதை நாம் சம்பாதிப்பது தான் வாழ்க்கையுடைய லட்சியம். அதை அடைந்த காரணத்தினால் இந்த ஞான நிஷ்டன் அவனையே அவன் நேசிக்கின்றான். பஷ்யதி தன்னை பலப்படுத்துகின்றான். பழையதி தன்னை பலப்படுத்துகின்றான், வளப்படுத்தி கொள்கின்றான். இந்த ஞானத்தினால் தன்னை பலப்படுத்துகின்றான். இந்த இரண்டும் சாஸ்திரம் கொடுக்கின்ற ஒரு தெளிவு. இப்படிப்பட்ட ஐக்கிய ஞானத்தினால் தன்னை பலப்படுத்தி கொள்கின்றான். இது ஞான நிஷ்டையுடைய பலன் என்று சொல்லுகின்றார்கள். உலகமே நான் என்று புரிந்து கொண்டால் எல்லா பலமும் என்னுடையது தான். பிரம்மத்தை ஆனந்த ஸ்வரூபமாக அறிபவன் எதிலிருந்து பயத்தை அடைவதில்லை. இதற்கு முன் பயம் மட்டும் இல்லாமல் இருப்பது அது உபாசனுடைய பலன். இங்கு மோட்ச பலன். ஏனென்றால் பய காரணமும் இல்லை, இரண்டாவதாக ஒன்று இல்லை, அது மோட்ச பலன் சொல்லி சொல்கிறார். நாம் நம்மை நேசிப்பதனுடைய பலன் மற்றவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பையும் போக்கிவிடுமா. ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்மை நேசிப்பதனுடைய பலன் மற்றவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும், பிறர் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்ற இந்த எதிர்பார்ப்பை நாம் விட்டு இருப்போம். எவ்வளவு காலம் நாம் நம்மை நேசிக்கவில்லையோ அவ்வளவு காலம், அவ்வளவு தூரம் மற்றவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்று நினைப்போம். எப்பொழுது நம்மையே நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றோமோ பிறர் நம்மை நேசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சென்றுவிடும். கர்ணனுக்கு நான் சத்திரியன் என்று சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், சத்திரியனுக்குரிய எல்லா தகுதியும் எனக்கு இருக்கின்றது நினைத்தான். யாரும் அவனை சத்திரியனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவன் சத்திரியன் என்று தெரிந்த பிற்பாடு என்னை யாரும் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற, என்னை யாரும் சத்திரியன் என்று நேசிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்தும் அந்த துயரத்திலிருந்து அவன் விடுபட்டு விட்டான். அதான் சொல்கிறான். பிறர் அங்கீகாரம் தேவையற்றதும் என்று நினைப்பதும் கூட மோட்சம்தான். மோட்சம் நம்மையே நாம் நேசித்தல். நல்ல அழகான கருத்து. ஆக இங்கு பய காரணமில்லை என்றது மோட்ச பலன். இதி புருணீயதி. இதி என்பது ரிக்மந்திரத்தின் முடிவை காட்டுகின்றது. ஆக இங்கே மோட்ச பலன் என்பது நம்முடைய எண்ணங்கள் நம்மை தாக்காமல் இருத்தல். அதாவது நான் ஏன் இதை செய்தேன், நான் ஏன் இதை செய்யவில்லை என்ற எண்ணங்களில் குற்ற உணர்வு, சம்சாரம் இருக்கே, அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு இருப்பது. அதுதான் இங்கே வர்ணிக்கப்படுகின்றது. ரொம்ப அழகான விஷயங்கள் தான் இது. மனித மனதில் உள்ள குற்ற உணர்வை நீக்கிவிட்டால் அமைதி இருக்கும் என்பது ஒரு பெரியோருடைய வார்த்தை. இதைத்தான் உபனிஷத்தும் சொல்லுகின்றது. குற்ற உணர்வு இருக்காது, இது மோட்ச பலன். குற்ற உணர்வே இருக்காது. எதை செய்துட்டும் குற்ற உணர்வு இல்லாது அப்படி இல்லை. இங்கு மோட்சத்தினுடைய பலன். ஏற்கனவே நான் அதர்மத்தை விட்டு தர்மமாக வாழ்ந்து முறையாக ஞான பலனை பெற்று இருக்கக்கூடியவனுக்கு நாம் சொல்லுகின்ற சாதாரண சாமானியர்களுடைய குற்ற உணர்வு இல்லாத அந்த மனநிலை சொல்லலை. இங்கு தன்னைத்தானே வேலிடேட் செய்து தன்னைத்தானே நேசிக்கின்ற ஒரு மனநிலை பெற்றவனுக்கு குற்ற உணர்வு இருக்காது. அதே மோட்ச பலனாக சொன்னது. அப்போ உபனிஷத் மீண்டும் எந்த காரணத்தினால் ஒருவனுக்கு இப்படிப்பட்ட சம்சாரம் வருவதில்லை என்ற காரணத்தை சொல்லுகின்றது. இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்ன? ஆச்சாரியர் தருவது பலயதி, ஒருவன் தன்னை பலப்படுத்துகின்றான்.
இந்த ஞானத்திற்கு பின் அவன் முழுமையான சக்தியை அடைகின்றான். என்ன சக்தி என்றால் ஞானத்திற்கும் வாழ்க்கைக்கும் நேர்கோட்டுக்கு வந்துடுறான். அவனுடைய அறிவும் அவனுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கின்றது, முழுமை அடைகின்றான். சாஸ்திரம் படிப்பதற்கு முன்பு ஞானம் கிடையாது, படித்த பிற்பாடு ஞானம் வந்து விட்டது. அந்த ஞானப்படி வாழ மனுஷனுக்கு என்ன முடியல, சக்தி இல்லை. முதல்ல அறிவில்லை, இப்போ அறிவு வந்தாச்சு. அறிவு வந்த பிற்பாடு என்ன, அவனுக்கு வருவது இயலாமை. இப்போது அந்த இயலாமையும் நீக்கி கொண்டான், அறிவுப்படி வாழ்கின்ற சக்தியை பெற்றுவிட்டான். ஆக ஞானத்தில் பழக்க தோஷத்தினால், ஞானத்திற்கு பழக்க தோஷத்தை நீக்குகின்ற சக்தி ஆரம்பத்தில் இல்லை. அர்ஜுனன் 6வது அத்தியாயத்தில் சொல்லுவான், எல்லாவற்றையும் ஆத்மாவாக பார்க்க வேண்டும் என்று பகவான் சொன்னதும் அர்ஜுன் சொல்வான், சஞ்சலமான மனதில் நீங்கள் சொன்ன அறிவில் என்னால் நிற்க இயலவில்லை என்றால் நிற்க எனக்கு சக்தி இல்லை என்பான். ஆக அறிவு வேறு, அந்த அறிவின்படி நின்று வாழ்வது வேறு, அதற்கு சக்தி தேவை. அதுதான் இங்கே ஆச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நியாயமாத்மா பலகீனேன ந லப்யத்தே. பலகீனம் சொல்லி சொன்னால் இங்கு மனதினுடைய விபரீத பாவனைகளிலிருந்து விலகி இருக்க முடியவில்லை, அறிவுப்படி வாழ முடியவில்லை. இந்த மனபலத்தை இவன் அத்வைத திருஷ்டியினால் அடைகின்றான் என்று சொல்கிறார். ஆக ஞான நிஷ்டை என்பது ஞானமும் நிஷ்டையும் ஒன்றாக சேர்வது, ஒன்றாக செல்வது. அடுத்த வரையில் இதே கருத்தை தான் சொல்வார். ஆத்மாவை தனக்கு வேறாக பார்க்காதவன் தன்னையே தான் நேசிக்கின்றான், அந்த பலத்தை அவன் அடைகின்றான். அடுத்த பகுதி பாருங்க. உபே இரண்டையும் சாது சொல்லி சொன்னால் புண்ணியம் சொல்லி பார்த்தோம், அதுபோல் இந்த இடத்துல புண்ணிய பாபம் சொல்லி பார்த்தோம். இங்கே ஏத்தே என்றால் இந்த இரண்டையும், ஏஷக ஞானியானவன் ஆத்மான வேத ஆத்மாவாகவே அறிகின்றான். தன்னிடமிருந்து இந்த பாப புண்ணியம் என்ற இரண்டையும் வேறாக கூட அவன் கருதுவதில்லை, பார்க்கவில்லை. ஆத்மானம் ஸ்பிருணுதே, அதனால் தன்னை பலப்படுத்துகின்றான் அல்லது தன்னையே அவன் நேசிக்கின்றான். ஆக உபனிஷத் முடிவுரை செய்ய மீண்டும் சொல்கின்றது, பலனை சொல்லி முடிக்க வேண்டும் என்று பேசுகின்றது. யக ஏவம் வேத, யார் இந்த விதத்தில் அறிகின்றார்களோ, ஏதே ஆத்மானம் ஸ்பிருணுதே. இங்கு ஏ என்றால் ஏவம் வேத என்றும் சேர்த்து கொள்ளலாம், அல்லது தனியாக வைத்து கொண்டு வேத என்பதை சேர்த்து கொண்டு ஏவம் வேத, யார் இங்கு சொன்னபடி உபனிஷத்தில் விளக்கப்பட்டபடி அறிகிறார்களோ, ஏவம் இங்கு ஆனந்த ஸ்வரூபமாக சொல்லப்பட்ட பிரம்மத்தை தானாகி வருகின்றார்களோ, அவர்களுக்கு என்ன பலன்? ஆத்மானம் ஸ்பிருணுதே, அவர்கள் பலத்தை அடைகின்றார்கள், நேசிக்கின்றார்கள், பலனை அடைகின்றார்கள். யார் இங்கு உபனிஷத்தில் சொல்லப்பட்டபடி பிரம்மத்தை அறிகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் என்றால் ஆத்மானம் ஸ்பிருணுதே. ஆக மோட்சம் என்றால் நம்மை நாம் பார்க்கின்றோம், நம்முடைய மனதை பார்க்கின்றோம், மனதில் ஒரு குறையும் இல்லை. அந்த காரணத்தினால் ரொம்ப அழகாக சொல்கிறார், அவன் தன்னையே தான் நேசிக்கின்றான், ஒரு குறையும் இல்லாத அவனையே அவன் நேசிக்கின்றான். அவனுடைய அந்த காரணத்தில் ஒரு குறையும் இல்லை என்றால் உண்மையில் அது நடக்குமா சொல்லி சொன்னான், நடக்க முடியுமா என்றால் இவனுக்கு அப்படி நடக்கும். அவனுடைய மனதில் உண்மையாக ராகத்வேஷங்கள் சென்றிருக்கும். ராகத்வேஷங்கள் சென்ற மனதில் அவனால் அப்படி இருக்க முடியும். அதனால தான் பார்த்தோம், வேண்டா விருப்பம் வெறுப்பும் அந்த வெள்ளங்கத்தால் விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்று மசையாமல் இருந்துக்குள் அறிவாகி நெஞ்சே சொன்னார் பாருங்க. அந்த விருப்பு வெறுப்பு ராகத்வேஷங்கள் நம்முடைய மனதில், நம்முடைய வீட்டில் இருக்கும் இடத்துல, நம்முடைய பழகுறவங்க இடத்துல, வெளியில் இருக்கும் இடத்துல, நண்பர்களிடத்தில், இன்னும் பல பேர் இடத்துல இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ராகத்வேஷங்களை நீக்கி அவன் என்ன பண்ணுறான், அவன் தன்னை நேசித்து அல்லது தனக்கு அந்நியமாக வேறாக மற்றது எதுவும் இருக்கவில்லை என்று புரிந்து கொண்டு விபரீத பாவனைகளினால் தாக்கப்படாதவனாக தன்னைத்தான் நேசித்து கொண்டு அமைதியாக நிறைவாக ஆனந்தமாக வாழுகின்றான். பல கோணங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். உண்மையிலே ராகத்வேஷம் போயிருக்கும், மனம் அப்படி சாத்விக குணத்தை அடைந்திருக்கும், அல்லது நாம் எவ்வளவு தூரம் மனதில் மன தூய்மை அடைகின்றோம் என்பதை பொறுத்தது இந்த நம்மை நாம் நேசிக்கின்ற விஷயம். ஆக எந்த அளவு மன தூய்மை என்றால் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் என்னுடையது இல்லை என்கின்ற அளவிற்கு ஞானத்தை அடைய வேண்டுமா. ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத்
பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.